ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி நாங்கள் பேக்கப் எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரம் அதை எடுத்த பேக்கப்பை எப்படி நாங்கள் ரீஸ்டோர் பண்ணி கொள்ளலாம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண கம்பெனியை லொக்கின் பண்ணுவீங்க. லொக்கின் பண்ணோன்னே இதான் உங்களோட பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் அண்ட் மெனுவுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேக்கப் அண்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்குது இதில் ஃபைல் நேம், அதே நேரம் உங்களோட லொக்கேஷன் கேட்குது. நான் லொக்கேஷன் டவுன்லோடுக்கு செட் பண்ணி விட்டுருக்கேன். க்ளோஸ் பண்ணி லொக்கேஷன் டவுன்லோடுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் பேக்கப் செக் பண்ணும் போது உங்களோட டேட்டாவை செக் பண்ண வாண்டு கேட்குது. நீங்கள் எப்போவும் டேட்டாவை செக் பண்ணி எடுங்க. சம்டைம் டேட்டாவில் எரர் இருந்துன்னு சொன்னால் திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்குள்ளே உங்களுக்கு அதே எரர் போகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேக்கப் எடுக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் டேட்டாவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது டேட்டாவில் எரர் இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா செக் பண்ணப்படும். அதில் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எரரும் இல்லை, நோ எரர் ஃபவுண்ட், வார்னிங்கும் இல்லை, கமெண்ட்ஸும் இல்லை. ஓகே, க்ளோஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துடும். இந்த பேக்கப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. ஓகே, பேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் வந்து டவுன்லோடுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு சிப் ஃபோல்டராக இருக்குது. இது சேஜின் பேக்கப்பாக இருக்க போகுது. ரைட், இதை நீங்கள் எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணி திருப்பி சேஜ் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னால் ரைட் செலெக்ஷன் மெனு வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது கம்பெனி க்ரியேட் பண்ணிக்க சொன்ன மாதிரி அட் கம்பெனிக்கு போவீங்க. அட் கம்பெனிக்கு போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், புது கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ரீஸ்டோர் பண்ண போகிறோம். பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் த டேட்டா ஃப்ரம் பேக்கப் ஃபைல். அதை கிளிக் கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ண போகிறோம். முதலாவது எந்த லொக்கேஷனில் பேக்கப் இருக்குதுன்னு சொல்லி எங்களோட டவுன்லோடுக்குள்ளே இருக்குது. கிளிக் கொடுத்துட்டு டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு டவுன்லோடுக்கு நாங்கள் எடுத்து வச்ச பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னால் பேக்கப் ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோரை கொடுத்தோம்னு சொன்னால் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே செக் பண்ணி ரீஸ்டோர் ஆகும். ரைட், உங்களோட சேஜ் ரீஸ்டோர் ஆகி உங்களோட லொக்கின் டீட்டெயில்ஸ் கேட்குது. லொக்கின் டீட்டெயில்ஸ் மேனேஜர், அதே லொக்கின் டீட்டெயில்ஸ் தான் பாருங்க. ரைட், லொக்கின் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இது எந்த சந்தர்ப்பத்துலேன்னா உங்களோட பிசியில் இருந்து நீங்கள் வேறு ஒரு பிசியில் சேஜை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பேக்கப் எடுத்து கொண்டு போய் அங்கே ரீஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரீஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி டிலீட் பண்ணுறேன் இதில் பார்ப்போம். ரீஸ்டோர் பண்ண டேட்டாவை டிலீட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ABC ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ரீஸ்டோர் பண்ணதை செலக்ட் பண்ணி போட்டு இதில் ரிமூவ் கம்பெனின்னு இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரிமூவ் ஆகிடும். ரைட், இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் பேக்கப் எடுக்கிறது, அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, அதே நேரம் ரீஸ்டோர் பண்ண கம்பெனியை எப்படி டிலீட் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அது இந்த மேலதிகமாக சப்ளையர் க்ரியேட் பண்ணுறது, கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது, அப்படியான பேங்க் ரீகன்சிலேஷன், பேங்க் என்ட்ரிஸ் சம்மந்தமாக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.